ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோ என்ன அப்படின்னா ஒரு சின்ன அன்பாக்சிங் தான். என்ன அப்படின்னா ஒரு ட்ரைபாட் ஸ்டாண்டு வாங்கினேன். இது எல்லாருமே அன்பாக்சிங் பண்ணுறாங்களா, எனக்கு ஒரு சின்ன ஆசை அன்பாக்சிங் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் முன்னாடி ஒரு மைக் அன்பாக்சிங் பண்ணியிருந்தேன். அது ரொம்ப மாதம் ஆச்சு. சரி, இப்போ ஒரு ஸ்டாண்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன்னா இப்போ வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டோம், ஸோ கரெக்டாக இல்லை, கொஞ்சம் ஸ்டாண்டு பெருசு வேணும் அப்படின்றதுக்காக ஆர்டர் பண்ணேன். எப்போவுமே ஒரு டேபிள் மேலே தான் வச்சுருப்போம், அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை, சம் இஷ்யூஸு. ஸோ அதனால் ஒரு புது ஸ்டாண்டு வாங்கணும், ட்ரைபாட் ஸ்டாண்டு, மொபைல் வைக்கிறதுக்கு தான். அன்பாக்சிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணும்போது வீட்டில் இருக்கிற 2 குட்டீஸ் வந்துட்டாங்க. ஐயோ நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, பசங்களை அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுருப்போம். உங்களுக்கே தெரியும், அந்த குட்டீஸ் ப்ளூ பஸ்ஸில் பயங்கர சேட்டை பண்ணியிருக்கோம் இல்லையா. அந்த குட்டி பொண்ணு இருக்குது, அந்த பையன் அந்த பொண்ணோட அண்ணா. ஸோ நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். வீடியோ பாருங்கள், கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அன்பாக்சிங் என்ன அப்படின்னா இதுதான், அந்த ஸ்டாண்டு அன்பாக்சிங் பண்ண போகிறோம். பார்க்கலாம், ஓகேவா? ஸோ தம்பிங்க வா. இவர் பேர் ஆகி, ஆக்சுவலாக யோகித். நான் எப்போவுமே ஆகி அப்படின்னு தான் சொல்லுவேன். இரு இவர் வந்து ஆகி, ஓகேவா? ஸோ இவரும் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. இன்னொருத்தர் பார்த்து ஓடி வர்றாங்க. மேக்கப் கொஞ்சம் லைட்டாக, அந்த அளவுக்குல இல்லை, ஜஸ்ட்டு போட்டு பவுட்ரு எல்லாம் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரெடி. இவர் பேர் வந்து டுக்லி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலாக இவங்களுடைய பேர் என்ன அப்படின்னா சாதுரியா. டுக்லி நான் தான் பேர் வச்சேன். ஸோ இப்படி தான் நம்ம கூப்பிடுறது வீட்டில். நாங்கள் 3 பேரும் சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபன் மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஐ ஹோப் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சிரிப்பாகவே இருக்குது, ஏன்னா இது எவ்வளோ பெரிய ஆள்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் பண்ணும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. ஓகே, ரெடியாக இருங்க, பார்க்கலாமா? இங்கே தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எவ்வளோ பவ்யமாக உட்காந்துருக்காங்க பாருங்கள். இந்த டுக்லி அப்படின்ற பொண்ணு வந்து பயங்கர சேட்டை பண்ணுவா. இப்போ கேமரா முன்னாடி அப்படியே சமத்து மாதிரி உட்காந்துட்டுருக்கா பார்த்தீங்களா. இவர் வந்து அண்ணன் தங்கச்சி, ஓகேவா? ஸோ இவங்க வந்து இப்போது அன்பாக்சிங் பண்ண போகிறாங்க. கட் பண்ணுறா, ஒழுங்காக கட் பண்ண. ஹாப்பி பர்த்டே இல்லை, ஒழுங்கா கட் பண்ணு யோகி. கட் பண்ண ஒன்றும் இல்லை, பார்த்து பத்திரம், ஓகேவா? பில்லெல்லாம் இருக்குது. ஓகே, இருக்கா? எடுத்தாச்சா? இரு டுக்லி இரு, சித்தா வர்றேன். வரமாட்டேங்குதா? இரு சித்தா வர்றேன், இரு நான் வர்றேன், இரு. ஓகே, ஆக்சுவலாக அவருக்கு வந்து சரியாக இல்லை இல்லையா, டேபிள்லாம் வச்சுருக்கேன். ஸோ நான் வந்தேன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக முட்டி போட்டுடுறேன், ஏன்னா என் ஹைட்டு தெரியாது. ஸோ ஓகே, இது கஷ்டமாக இருக்கா? மென்டல் லூஸு மென்டல். ஸோ அன்பாக்சிங் ப்ராசஸில் இருக்குது. இப்போதான் பிக்கிறா சித்தா. ஓகே, ஏய் விட்றா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே, பேக்கிங்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணது. போதும் டுக்கு. ஆமாம், ஹாப்பி பர்த்டே இல்லை. ஓகே, ஸோ கவர் பத்திரம். ஓகே, ஸோ இதுதான் இனிமேல் நம்ம யூஸ் பண்ண போகிற புது ஸ்டாண்டு. நல்லா இருக்கா அப்படின்னு தெரியல, கொஞ்சம் பில்டப்லாம் வேறு கொஞ்சம் ஓவராக போயிட்டுருக்கு. பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நீயும் பார்க்குறியா? யோகி நீ கட் பண்ணுறியா? இந்தா, நீயும் கப்பா பண்ணுறியா? நானே எடுத்துட்டேனே பவு. ஓகே, எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. யோகி அந்த பக்கம் போயிட்டு பாரு, ஸ்டாண்டு தெரியுதா அப்படின்னு பாரு. தெரியுதா? இது ஃபுல்லாக தெரியுது இல்லையா? ஓகே, சரி வா. ஓகே, ரொம்ப பெருசாக பேக் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ இருக்குது, ஜாலியாக அப்படியே நீங்கள். சரி. ஓகே, பசங்க அப்படி தான் கொஞ்சம் லைட்டாக மிரட்டுவாங்க, நானும் மிரட்டுவேன். சும்மா அவங்கள யோகி சிஸ்டர்
தேவையில்லை. ஓகே டன். இரு ஆகி இரு. பயங்கர வெயிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். செம்ம வெயிட்டாக இருக்குது. ஸோ இது வந்து ஃபோன் ஹோல்டர் தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக இருக்குது இல்லையா? ஸோ இது வந்து நம்ம ஃபோன் ஹோல்டர். ஸோ எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு தெரியல. கரெக்டாக இருக்கும் நம்புகிறேன். ஓகே. ஸோ இது ஓகே. ஸோ இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெட்டல் பண்ணியிருக்காங்க. ஸோ பயங்கர வெயிட்டாக இருக்குது. செம்ம ஹெவி. ஓகே, செம்மையாக இருக்குது. நல்லா இருக்குது தான் நினைக்கிறேன். தெரியுது. ஓகே. ஸோ நம்மளுடைய புது ஸ்டாண்ட் இது தான். எப்படி ஓப்பன் பண்ணுறதுனே தெரில. நான் வேறு கொஞ்சம் ஓகே டன். எந்த பக்கம்டா இழுக்கணும்? ஓகே. ஸோ இப்படி தான் நம்ம நிறுத்த போகிறோம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இதை மேலே தூக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை இப்படி தானா? அப்புறம் இல்லை அவ்வளோதான் நினைக்கிறேன். ஆகி அதில் நோட்ஸ் எதுனா இருக்கா பாரு. ஓகே. ஸோ இதுதான். நான் கீழே ஜஸ்ட் ஆகி இந்த டேபிளை தள்ளிக்கோ. டேபிளை தள்ளு கீழே வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. யோகி தெரியுறனா பாரு சித்தா. ஓகே. இது எப்படி எடுக்கிறதுன்னு தெரில. நான் வேற கொஞ்சம் கெத்தாக சொல்லிட்டேன். ஓகே. ஆகி ஸோ இது ஃபஸ்ட்டு லேயரு. ஓஹோ, இது வந்து செகண்டு. அப்போது பார்த்தீங்கன்னா இவர் வந்து தேர்டுன்னு நினைக்கிறேன். ஓப்ஸ். எதுடா? அதான் எவ்வளோ ஹைட்டு? ஓகே, நல்லா பார்த்தல என்னோடய ஹைட்டு. இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. என்னோட ரொம்ப ஹைட் அப்படின்னு தான் சொல்லலாம். பாருங்கள், ஸோ நம்ம ஸ்டாண்டு கீழே ஆமாம் நம்ம போர்டு ஹைட் இருக்குது. ஓகேவா? ஆமாம். ஸோ நம்ம போர்டு ஹைட் இருக்குது. ஸோ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக மெட்டல் நல்ல வெயிட்டு தான், நல்ல ஹெவி வெயிட்டு. ஓகே. இங்கே வந்து ரெண்டாவது இருக்குது. ஸோ இதை நம்ம அப்படியே 1 by 1 அப்படியே எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஹைட்டும் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. அது பிச்சிட்டியா? வெரி குட். கொடு பசங்க பார்த்தீங்கன்னா இதை தெரியும்னு நினைக்கிறேன். பிச்சிட்டாங்க. சூப்பரில். இதோ இந்த வாண்டு தான் பிச்சது. டுபாகூர் பிரிவா. போதும். இந்த இவ தான் பிச்சுட்டான். ஓகே. ஸோ மொபைல் ஃபோன் நமக்கு கரெக்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங். நம்ம மொபைலுக்கு ஏற்ற மாதிரி வி கேன் ஸ்ட்ரெச். ஸோ கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஒன்று இருக்குது. சப்போஸ் நம்ம இந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னா வி கேன். அண்ட் அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன்று இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து மொபைல் ஃபோனை இப்படி வைக்கிறதுக்கு கூட. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா? ஸோ நம்ம இப்படி செட் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே இருக்குது அப்படின்னா இதை வந்து நம்ம இப்படி கூட செட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்ம மொபைலில் வந்து நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் இப்படி கரெக்டாக இருக்குது இல்லையா? ஸோ தட் நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி. ஸோ நல்லா இருக்குது, பார்க்கலாம். ஓகே, அவ்வளோதான். பசங்க வந்து ஓடிட்டாங்க, அவங்க அம்மா வந்து கூப்பிட்டாங்க, லேட் ஆகிடுச்சு. ஸோ இது ஜஸ்ட்டு இங்கே நம்ம மாட்டுறதுக்கு. ஸோ அது எப்படி இருக்குன்னு நம்ம சும்மா பார்ப்போம். ஓகேவா? தெரியும்னு நினைக்கிறேன், ரொம்ப கிளியராக தான் இருக்குது. ஓகே, ஜஸ்ட்டு பாய். ஸோ அவ்வளோதான். யார்? சரி. ஸோ அவ்வளோதான். இது வந்து ஏதோ சொன்னாங்க, இந்த பக்கம் திரும்பவும் அந்த பக்கம் திரும்பவும் அப்படின்னு. அது ஓகே 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 ஓகே. ஸோ இது வந்து நம்ம இப்படியும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது பாருங்கள் ஆப்ஷன். ஸோ இப்படி வைக்கிறது நான் கூட வாவ், வெரி நைஸ் நினைக்கிறேன். ஸோ நமக்கு எந்த சைடில் வேணுமோ நம்ம அந்த சைடு எடுத்துக்கலாம், தெரியும் நினைக்கிறேன். ஸோ இது வந்து இப்போ நம்ம இந்த சைடில் வந்து நான் ஃபோனை ஹேங் பண்ணிவிட்டேன், அதாவது ஃபோனை வச்சுட்டேன் அப்படின்னா நமக்கு அவ்வளோதான் ரெக்கார்டிங். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு எந்த ஒரு டேபிளும் தேவையில்லை. ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்துகிட்டு இருப்போம், ஒவ்வொரு வாட்டியும் டேபிளை எடுத்து அதுக்கு கரெக்டாக செட் பண்ணி. ஸோ இது பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுள், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நான் இதை கரெக்டாக செட் பண்ணிவிட்டு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். புது வீட்டுக்கு வந்தனால ரெண்ட்டு தான், ஸோ அதனால் கரெக்டாக இது பண்ண முடியல. ஓகே, அவ்வளோதான். அன்பாக்சிங் கொஞ்சம் மொக்கையாக இருக்கும்னு நினைக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோஸ் கொஞ்சம் ரிலாக்ஸாக எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஹைட் இருக்குது. ஸோ கம்ஃபர்டபுள் தான். அன்பாக்சிங் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.